அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த ஜாதகர் பிறந்ததும் மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் பிறந்தாலும் சரி, ரிஷபத்துல இது போல 12 லக்னத்துல பிறந்தவர் அவர் ஜாதகத்தை பார்த்தோன்னுமே இந்த ஜாதகம் யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகமா அப்படின்றத எளிதில் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு எந்த கிரகம் ரொம்ப முக்கியமா இருக்கணும்ன்றத நாம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். எப்பொழுதுமே நாம் ரெகுலரா கேட்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ல கேள்வியின் மையமாகத்தான் பல வீடியோ இருக்கும். அந்த வகையில இதுவும் அதிகமான கேள்வி. நிறைய ஜாதகருடைய ஜாதகத்தில் ஏதேனும் யோகம் இருக்கா, அல்லது என்னுடைய ஜாதகம் யோகமான ஜாதகமா, அல்லது என்னுடைய குழந்தைகளுடைய ஜாதகம் யோகமான ஜாதகமான்ற கேள்வி நிறைய இருக்கு. அதனால இந்த பதிவுல மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் ஒரு ஜாதகங்களை யோக பலனை அனுபவிக்கக்கூடிய நபரா மாற்றக்கூடிய கிரகங்கள் யார், அந்த கிரகங்கள் எப்படி இருக்கணுன்றதையும் பார்க்க போறோம். பொதுவா ஒரு ஜாதகத்துல வாழ்க்கையில சில பேர் கடைசி வரைக்குமே கடுமையா உழைச்சு கொண்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் கடுமையா உழைத்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா வாழ்க்கையில பெரிய வெற்றியே இருக்காது. அவரால் ஒரு சமூகத்துல ஒரு பொருளாதார ரீதியோ சரி, கௌரவ அந்தஸ்து புகழ் ரீதியாலும் பெரிதுபடுத்த முடியாது. ஆனா வாழ்க்கையில அவரை போல உழைத்த நபர் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா வெளியவே தெரியாது. ஆனா ஒரு சிலர் எதுவுமே செய்ய மாட்டாங்க. வாழ்க்கையில பார்த்தா புகழடைவார்கள், ஒரு பெரிய வியாபாரத்துல உச்சத்தை போய் அடைவார்கள், பெரிய ஸ்டாட்டிக்ஸே இருக்காது. ஆனா வாழ்க்கையில அதிர்ஷ்டம் இருக்கும். உதாரணத்திற்கு சொல்லணும்னா, ஏன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாது. ஒரு சாதாரண விஷயம்தான். எல்லாருமே பயணப்படுறதுனால பயணங்கள்ல இருந்தே எடுத்துக்கலாம். ஒரு ஜாதகர் ஒரு டாக்ஸி டிரைவரா இருக்கிறார், ஒரு சாதாரணமாக ஒரு நிறுவனங்கள்ல வேலை செய்யறார், அல்லது அந்த டாக்ஸி டிரைவர் ஒரு அடிப்படையில ரொம்ப ஒரு சின்ன ஒரு நிறுவனங்கள்ல டாக்ஸி ஓட்டுறாரு, இல்ல ஓனாவே டாக்ஸி ஓட்டுறாருன்னா அவருக்குள்ள ஒரு வலுவும் ஒரு ஜனாதிபதிக்கோ இல்ல முதலமைச்சர்களுக்கோ இல்ல அமைச்சர்களுக்கோ வாகன ஓட்டியா இருக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம். டாக்ஸி டிரைவர் இதை ஏன் சொல்றோம்னா அதுல ஒரு யூனிக்னஸ் இருக்கு. இந்தியாவா இருக்கட்டும் இல்ல கண்ட்ரில எந்த ரோடா இருக்கட்டும், வேற ரோடு வரப்போறதே இல்லை. அதுல எல்லா மக்களும் பயணம் பண்ணலாம் அந்த ரோட்ல. அதுலதான் ஜனாதிபதி டிரைவரும் போறாரு, அதுலதான் சாதாரண ஒரு ஊழியர் செய்யக்கூடிய டிரைவரும் போறாரு. ஆனா இருவருக்குமான வேறுபாடுகள் வேற, இருவருக்குமான அந்த ஒரு ஆளுமை பவர் வேற. இதை உறுதிப்படுத்துறது தான் அதிர்ஷ்ட கிரகம். இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாம் எந்த உயர்நிலையை அடைவோம் என்பதை தான் அந்த ஜாதகம் தான் யோக ஜாதகம். ஒரு சாதாரண செயலை செய்தாலும் அதை உயர்நிலையை செய்வது இந்த ஜாதகம் தான் யோக ஜாதகம். அப்ப மேஷம் முதல் மீனம் வரை எப்படி தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஜாதகம் யோக ஜாதகமா? இது வெளிப்படணும்னா தசை வரணும். கண்டிப்பாக இது வெளிப்பட தசை வரணும். அப்ப யோக ஜாதகமா ஒரு ஜாதகரை மாற்ற ரொம்ப முக்கியமா 2 கிரகங்கள் முக்கியம். அதுல ஒண்ணு 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி. 5ஆம் இடம் கிரகம்னு சொல்ல போறோம். அதனால 5ஆம் அதிபதி எடுத்துக்கலாம். 5ஆம் இடம் மற்றும் 5ஆம் அதிபதி. இந்த 5ஆம் இடம் என்ன பண்ணும்னா ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். யாருமே இல்ல, ஜாதகருக்கு எந்த விதமான பக்க பலனுமே இல்லாம ஒரு அதிர்ஷ்டம் உதவிச்சுப்போ, ஒரு கரம் ஜாதகரை காப்பாத்துச்சு, ஏதோ ஒரு ஜென்மத்தில் செய்த நன்வினை. அந்த மாதிரி ஜாதகருக்கு 3 உலகங்களில் ஏதேனும் ஒரு உலகத்தின் மூலமா நன்மை கிடைக்கிறது அந்த 5ஆம் இடம். அதிர்ஷ்ட பாவம், எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த 5ஆம் இடத்துல நிகழும். அதுபோல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது ஜாதகருக்கு. எடுத்ததே ஒரு ரெஃபரன்ஸ். ஒருத்தர் முட்டி மோதி ஒரு இடத்துக்கு போறாரு, ஒருத்தர் அந்த இடத்துல முட்டி மோதாம உடனடியாக தந்தையினுடைய ஒரு ரெஃபரன்ஸ்லயோ அல்லது அவருடைய ஒரு முக்கியமான நபரின் ரெஃபரன்ஸ் மூலியமா அந்த இடத்தை சென்றடைவது. வாழ்க்கையில சக வயது உள்ள நபர்களுக்கு இருந்ததோ இல்லையோ அந்த வயதான அந்த சுபகாரியம் நடந்துடும். இதெல்லாம் உறுதிப்படுத்துறது 9ஆம் இடம், 9ஆம் அதிபதி தான். அப்ப இந்த 2 பாவம் தான் 9ஆம் இடம், 9ஆம் அதிபதி. இந்த 2 ஆதிபத்திய கிரகங்கள் தான் ஒரு ஜாதகர் யோக ஜாதகமா அல்லது யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகமான்றத சொல்லுது. ஒரு ஜாதகர் யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகரான்றத இந்த 5ஆம் ஆதிபத்திய கிரகமும் 9ஆம் ஆதிபத்திய கிரகமும் தான் சொல்லுது. இதை தவிர லக்னம் எடுத்திருந்தாலும் ஜாதகர் கடைசி வரைக்கும் போராடுவார். நீங்க பார்க்கலாம், ரொம்ப கடினமான சூழல்ல வெயில்ல வேலை செய்வாங்க. வாங்குன்னு ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. என்ன பெரிதாக சம்பாதிக்க முடியும்னா, ஒரு மனிதர் மிக எளிதில் 1 மணி நேரத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அந்த ஊழியர் காலம் முழுவதுமே சம்பாதித்துக் கொண்டிருப்பார். இப்படிலாம் கிரகங்கள் இருக்கு. அப்ப 5, 9ஆம் இடத்தின் ஆதிபத்திய கிரகங்கள் தான் ஒரு ஜாதகர் வாழ்க்கையில் யோகம் பண்ண பிறந்த ஜாதகரான்றத உறுதிப்படுத்துது. அந்த வகையில ஒவ்வொரு லக்னமா எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். லக்னம் எந்தெந்த வீடு எந்தெந்த கிரகம் வலுவா இருக்கணும். அதுபோல மேஷ லக்னத்தில் ஜனனித்த ஒரு ஜாதகர் யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகரா, இந்த வாழ்க்கையில் யோகத்தை பெறுவாரான்றத இந்த 5ஆம் அதிபதியான சூரியனும் 9க்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவானும் தான் உறுதிப்படுத்துறார். அப்ப சூரியன் குரு இந்த 2 கிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை இழக்காம வலுப்பெறணும். வலுப்பெற்று இருந்து அந்த தசை வந்துச்சுன்னா யோகம். இந்த 5, 9 ஏதேனும் ஒரு கிரகம்
ஸ்தான பலத்தை இழக்காமல் வலுவாக ஸ்தான பலம் பெற்று அமர்ந்தா இந்த ஜாதகம் யோக ஜாதகம். ஸ்தான பலம் பெற்று அமர்வது. மேஷ லக்னத்தில் ஜனனித்த ஜாதகரை யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகங்களா மாற்றுறது இந்த சூரியன் 5க்கு அதிபதியான சூரியனும் 9க்கு அதிபதியான குரு தான். இந்த 2 கிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகமாவது வலுப்பெற்று இருக்கணும். இந்த 2 கிரகம் வலு இழந்துருச்சுன்னா இந்த ஜாதகர் மேஷ லக்னக்காரர் என்ன பண்ணாலும் வாழ்க்கையில பெரிய யோகங்கள்லாம் அனுபவிக்க முடியாது, சிரமத்தை தான் கடைசி வரைக்கும் பண்ணணும். அப்ப சூரியன் குரு ஏதாவது ஒரு கிரகமாவது வலுப்பெற்று இருக்கும். 2 கிரகம் வளர்ந்தா மிகப்பெரிய யோகம். ரிஷப லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனித்திருக்கிறார். இந்த ஜாதகர் யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகரா அமையணும்னா எப்படி இருக்கணும்? ரிஷபத்தில் ஜனனித்தவர் யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகரா இருக்கணும்னா 5ஆம் ஆதிபத்தியம் பெற்ற புதன், 9ஆம் ஆதிபத்தியத்தை பெற்ற சனி, இந்த 5, 9க்கு ஆதிபத்தியங்களை பெற்ற புதனும் சனியும் தான் ரிஷப லக்னத்துல ஜனனித்த ஜாதகர் வாழ்க்கையில் யோகங்களை அனுபவிப்பாரான்றதை உறுதிப்படுத்துது. இந்த ரிஷப லக்னத்தில் ஜனனித்தவருக்கு புதனோ சனியோ ஏதாவது ஒரு கிரகம் வலுத்திருந்தா கண்டிப்பா தசாபுத்தி காலகட்டங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியில் யோகங்களை அனுபவித்தே தீர்வார். சனி மட்டும்தான் வளர்த்திருக்குன்னா நிறைய பேர் முற்பகுதியில கஷ்டப்பட்டால் பிற்பகுதியில சிறப்பாக செல்வந்தத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். அப்ப புதனோ சனியோ ஏதேனும் ஒரு கிரக ஸ்தான பலம் பெற்றிருந்தா இந்த ஜாதகம் யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம். இந்த ஜாதகம் யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம். ஒருவேளை இந்த 5, 9ஆம் அதிபதியான புதனும் சனியும் ஸ்தான பலத்தை இழந்திருந்தால் வாழ்க்கையில் எவ்வளவு உயரிய செல்வந்தருக்கு மகனாக மகளாக பிறந்திருந்தாலும் வாழ்க்கையை சிரமப்படக்கூடிய சூழலுக்கு கொண்டு சென்றுவிடும். அதுபோல மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. மிதுன லக்னத்தில் ஜனனித்தவரை யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகரா மாற்றக்கூடிய கிரகம் எது? மிதுனத்தில் பிறந்தவருக்கும் அந்த 5, 9ஆம் அதிபதிகள் தான் யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகரா மாற்றுது. 5க்கு அதிபதியான சுக்கிரன், 9ஆம் அணைக்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான். இப்ப மிதுன லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறார்னா அவர் வாழ்க்கையில் யோகங்களை அனுபவிக்க வேண்டும்னா அவர் சுய ஜாதகத்துல 5, 9க்கு அதிபதியான சுக்கிரனோ சனியோ ஏதாவது ஒரு கிரகமாவது ஸ்தான பலம் பெற்று அமர்ந்தால்தான் அந்த ஜாதகர் வாழ்க்கையில யோகங்களை அனுபவிப்பார். இந்த ஜாதகர் தான் யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம். இந்த ஜாதகர் தான் யோகங்களை அனுபவிக்கக்கூடிய விதியில இருக்கும். இதுல 2 கிரகமே வலுக்கலைன்னா இந்த ஜாதகருக்கு யோகங்கள் கிடையாது. ஸ்தான பலம் பெறணும். ஸ்தான பலம்னா எப்படி இருக்கணும்? ஆட்சி பெற்றோ, உச்சம் பெற்றோ, நீசபங்கம் பெற்றோ, பரிவர்த்தனை பெற்றோ, வர்க்கோத்தமம் பெற்றோ, திக்பலம் ஏதேனும் ஒரு வகையில் அந்த கிரகம் தன் ஆதிபத்திய இந்த ராசி சக்கரங்களில் வலுவிழக்காமல் இருந்து விட்டால் வெற்றி. கடக லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. கடக லக்னத்தில் ஜனனித்த ஜாதகர்களை யோகங்களை அனுபவிக்கக்கூடிய கடக லக்ன ஜாதகம் எப்படியெல்லாம் இருக்கும்? லக்னத்திற்கு 5ஆம் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான், அதுபோல 9ஆம் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான். இந்த 5, 9க்கு ஆதிபத்தியம் பெற்ற இந்த செவ்வாயும் குரு ஏதேனும் ஒரு கிரகமாவது ஸ்தான பலத்தோடு அமர்ந்து விட்டால் இந்த ஜாதகர் யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம். இந்த ஜாதகர் வாழ்வில் யோகங்களை அனுபவிப்பார். 2 கிரகமே வலுப்பெற்று இருக்குன்னா கடக லக்னம் மிகப்பெரிய சிறப்பு. வாழ்க்கையில் பெரும் சிரமங்களின்றி ஒரு உயர்நிலையை மிக எளிதில் அடைவார். அவயோக காலகட்டங்களில் எல்லாரும் சிரமங்கள் இருக்கும். ஆனா அது யோகமாக ஜாதகரை யோக ஜாதகமாக மாற்றும் இந்த செவ்வாய் குரு வலுவிழக்காம இருந்தார். கடகலக்னத்துல ஒரு ஜாதக ஜனனித்து இந்த செவ்வாய் குரு 2மே வலுவிழந்து விட்டா வாழ்க்கையில பெரும் சிரமத்தை பெறுவார். அது எவ்வளவு பெரிய செல்வந்த பின்புலத்தை கொண்டவராக இருந்தாலும் சிரமப்படக்கூடும். அப்ப இந்த கடகத்திற்கு செவ்வாயும் குருவும் ஸ்தான பலத்தில் ஏதேனும் ஒரு கிரகமாவது இருக்க வேண்டும். சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. சிம்மத்தில் பிறந்தவர் யோக ஜாதகமாக மாற்றக்கூடிய கிரகங்கள் எவை என்றால் 5க்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான், 9ஆம் அணைக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான். அப்ப சிம்ம லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறார்னா இந்த ஜாதகர் வாழ்க்கையிலே பெரும் வெற்றியை பெறுவதற்கு, பெரும் யோக பலனை அனுபவிப்பதற்கு 5ஆம் ஆதிபத்தியம் பெற்ற குரு, 9ஆம் ஆதிபத்திய செவ்வாய், இந்த 2 கிரகங்களில் ஏதேது ஒன்றாவது ஸ்தான பலத்தை பெற்று அமர வேண்டும். 2மே ஸ்தான பலத்தை பெற்றிருந்ததுன்னா மிகப்பெரிய யோகம். அதான் ஒண்ணு இருந்தா கூட ஜாதகர் வாழ்க்கையில் யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம். தசைகள் வரும்பொழுது கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு பகுதியில இவர் யோக ஜாதகமாக சமூகத்திலே ஒரு பெயர் புகழ் கௌரவத்தோடு பொருளாதாரத்தோடு வாழ்ந்து விடுவார். அப்ப சிம்ம லக்னத்திற்கு குரு செவ்வாய் ஸ்தான பலம் பெற்றிருந்தா தான் அந்த ஜாதக யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம். ஸ்தான பலமே இல்லைன்னா ஜாதகர் வாழ்க்கையில் எவ்வளவு போராடினாலும் வெற்றியை கிடைக்காது. கன்னி லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனித்திருக்கிறீங்க. கன்னியிலே பிறந்தவர் யோகங்களை அனுபவிக்கக்கூடிய
ஜாதகரா எந்த கிரகம் மாற்றுது? 5ஆம் ஆதிபத்தியம். சனி பகவான்லாம் அவயோகம்னாலும் கன்னி லக்னத்துல பிறந்தவர் ஒருத்தர் யோக ஜாதகம் மாறணும்னா சனி நல்லா இருக்கணும். அதுபோல பாக்கியத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான். அப்ப கன்னி லக்னத்திலே ஜனனித்த ஒரு ஜாதகர் வாழ்க்கையில் யோக ஜாதகமாக அவர் இருக்கிறாரான்றதை உறுதிப்படுத்துறதுக்கு 5ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சனி, 9ஆம் ஆதிபத்திய சுக்கிரன், இதில் ஏதேனும் ஒரு கிரகமாவது வலுப்பெற்று இருந்தா கண்டிப்பா ஜாதகர் யோக ஜாதகம். இந்த பிறவியிலே ஏதேனும் ஒரு காலத்தில் கௌரவ பெயர் புகழையும் சமூகத்துல ஒரு அங்கீகாரத்தையும் பெறுவார். இதுல 2 கிரகமும் வளர்த்திருந்தா மிகப்பெரிய யோகம். 1 கிரகம் வளர்த்து இருந்தாலும் யோகத்தை அனுபவிப்பார். இல்ல இந்த 2 கிரகமே அவயோகமா இருக்கு, கன்னி லக்னத்துல பிறந்துட்டாரு, அவருக்கு வந்து சனியும் நல்லா, அதுபோல சுக்கிரனும் நல்லா இல்லைன்னா வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்படுவார். துலாம் லக்னத்துல ஜனனித்த ஜாதகரை யோக ஜாதகமாக மாற்றும் கிரகங்கள். லக்னத்திற்கு 5க்கு ஆதிபத்தியம் பெற்ற கும்பமனையின் அதிபதியான சனி பகவான், அதுபோல லக்னத்திற்கு 9ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான். அப்ப இந்த துலாம் லக்னத்துல ஜனனித்த ஒரு ஜாதகரை யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகங்களாக மாற்றக்கூடியது இந்த 2 கிரகங்கள் தான். 5ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெறக்கூடிய சனி பகவானும் 9ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவானும். இந்த 2 கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை இழக்காமல் இருந்தாலே போதும், ஜாதகர் மிகப்பெரிய யோகங்களை அனுபவிப்பார். இல்ல 2 கிரகமே வலுப்பெற்று இருக்குன்னா அதீத யோகசாலி. அவர் வாழ்க்கையில் கண்டிப்பா பெரும் கௌரவத்தை எந்த நிலையில பிறந்தாலும், கடை நிலையில் ஒரு பொருளாதார நிலையிலும் சரி, கௌரவத்திலும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு மகனோ மகளாக பிறந்தாலும் சமூகத்துல பெரிய இடத்தை பிடிப்பார். ஒருவேளை துலாம் லக்னத்துல பிறந்து 5ஆம் அதிபதியான சனியும் 9ஆம் அதிபதியான புதனும் வலுக்கலன்னா அவர் எத்தகைய செல்வந்தருக்கு மகளாக பிறந்தாலும் சிரமத்தை அனுபவிப்பார். இதுதான் விதி. அந்த வகையில விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. விருச்சகத்தில் ஜனனித்த ஒரு ஜாதகருக்கு அந்த ஜாதகரை யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகங்களா மாற்றுறது 5ஆம் ஆதிபத்தியத்தை பெற்ற குரு பகவான். அதுபோல 9ஆம் வீட்டிற்கு ஆதிபத்தியம் பெற்ற சந்திர பகவான். அப்ப விருச்சக லக்னத்துல ஜனனித்த ஒரு ஜாதகரை வாழ்க்கையில் யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகங்களா மாற்றுறது குருவும் சந்திரனும் தான். சுய ஜாதகங்கள்ல இந்த குருவோ சந்திரனோ ஏதாவது ஒரு கிரகம் ஸ்தான பலம் பெற்று அமர்ந்தால் கண்டிப்பா விருச்சக லக்னக்காரர் சமூகத்துல ஒரு யோக ஜாதகம்னா கௌரவ பெயர் புகழோடு பொருளாதாரத்தோடு ஒரு நல்ல சிறந்த வாழ்க்கையை ஒரு காலத்தில் அனுபவிப்பார். 2 கிரகமும் எடுத்திருக்குன்னா அதீத யோகங்களை அந்த ஜாதகர் சிறு வயதிலிருந்து அனுபவிக்க தொடங்குவார் தசா புத்திகளின் பொறுத்து. ஒருவேளை விருச்சக லக்னக்காரருக்கு இந்த 2 கிரகங்களும் வலுவிழந்தால் மிகப்பெரிய உழைப்பை கொடுத்தாலும் மிகப்பெரிய முயற்சிகளை போட்டாலும் வெற்றியை கிடைக்காது. அப்ப விருச்சகத்தில் ஜனனித்தவருக்கு குரு சந்திரனே அந்த ஜாதகர் யோக ஜாதகரா என்பதை உறுதிப்படுத்துகிறது. அதுபோல தனுசு லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. தனுசு லக்னத்தில் பிறந்த ஜாதகரை யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகராக மாற்றக்கூடிய கிரகங்கள் லக்ன 5க்கு அதிபதியான செவ்வாய் பகவானோ, பாகியத்திற்கு அதிபதியான சூரிய பகவானும் தான் தனுசு லக்னத்துல பிறந்தவர் யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகமான்றதை உறுதிப்படுத்துது. சுய ஜாதகங்கள்ல சூரியனோ செவ்வாயோ ஏதேனும் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்றிருந்தாலும் தனுசு லக்னக்காரர் யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம் தான். 2 கிரகங்களும் வலுப்பெற்று இருக்குன்னா கண்டிப்பாக உறுதியாக இந்த வாழ்க்கையிலே யோகங்களை அனுபவிப்பா. யோகங்கள்லாம் என்ன? சக மனிதர்களிடத்தே கௌரவ பெயர் புகழோடு பொருளாதார வளங்களோடு வாழக்கூடிய நாளையை ஜாதகர் அடைவார். ஒருவேளை செவ்வாயும் சூரியனும் வலுவாகவே இல்லை, தனுசு லக்னத்துல ஜனனிச்சிட்டார், அவர் எத்தகைய செல்வ வளங்கள் பொருந்திய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சிரமங்களை அனுபவிப்பார். ஒருவேளை செவ்வாய் சூரியன் வலுப்பெற்றிருக்கு, அப்ப தனுசு லக்னக்காரரு எத்தகைய பின்தங்கிய பொருளாதார நிலையிலோ பிறந்த குழந்தையாக இருந்தாலும் மகனோ மகளாக பிறந்திருந்தாலும் ஜாதகர் பெரிய உயரத்தை அடைவார். இதுதான் விதி. மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மகர லக்னத்தில் ஜனனித்த ஒரு ஜாதகரை யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகமா மாற்றுறது 5ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரனோ 9ஆம் ஆதிபத்தியம் பெற்ற புதனும் தான். அப்ப சுய ஜாதகங்கள்ல 9ஆம் ஆதிபத்தியம் பாக்கியாதிபத்தியம் பெற்ற புதன் தான். அப்ப சுய ஜாதகங்கள்ல 5க்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன், 9க்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன், இதுல ஏதாவது ஒரு கிரகம் வலுத்திருந்தாலும் மகர லக்னக்காரரை யோக ஜாதகம் யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகரா மாத்திடும். 2மே வலுப்பெற்று இருக்கிறா மிகப்பெரிய யோகம். ஜாதகர் சமூகத்துல பெரும் கௌரவ பெயர் புகழை சரியான தசாபுத்திகளிலே யோகமாக அனுபவித்து சமூகத்துல வல்லுவராக வாழ்வார். இந்த 2 கிரகமே யோகம் பெற்றிருக்கு. ஆனா ஒரு ஜாதகர் கடைநிலையில பிறந்திருந்தாலும் அவரை பெரும் மனிதராக மாற்றும். ஒருவேளை இந்த 2 கிரகமும் வலு இழந்துருச்சு மகர லக்னத்துல பிறந்தவருக்கு, இந்த சுக்கிரனும் வலு இல்லை, புதனும் வலு இல்லை, எத்தகைய செல்வங்களுக்கு வளம் பெருந்திய நபருக்கு மகன் மகளாக பிறந்தாலும் சிரமத்தை அனுபவிப்பார். கும்ப லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. சமூகத்துல யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகமா இந்த கும்ப லக்னக்காரரை எப்ப மாத்தும்னா லக்ன 5ஆம் வீட்டிற்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன்.
மற்றும் லக்ன 9ஆம் வீட்டிற்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன், 2 கிரகங்கள் தான் கும்ப லக்னத்தில் ஜனனித்த ஜாதகரை சமூகத்தில் யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகராக மாற்றுகிறது. சுய ஜாதகங்கள்ல இந்த புதன் சுக்கிரன் 2 கிரகங்களில் ஏதேனும் ஒன்று வலுத்துட்டாலே இந்த கும்ப லக்னக்காரர் யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம். ஆதிபத்திய காரகங்களின் வாயிலாக அனுபவிப்பார். ஒருவேளை 2மே வலுத்திருக்குன்னா மிகப்பெரிய யோகங்களை அனுபவிப்பார். அதே சமயம் கும்ப லக்னத்துல பிறந்த புதன் சுக்கிரன் 2மே வலு இல்லைன்னா வாழ்க்கையில் பெரும் சிரமங்களை அனுபவிப்பார். எப்படி அனுபவிப்பார்? மிகப்பெரிய உழைப்பை போடுவார், மிகப்பெரிய முயற்சியை போடுவார், ஆனால் சமூகத்திலே வெற்றி கிடைக்காது அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல மீனத்தில் ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. மீன லக்னத்துல ஜனனித்த ஜாதகரை யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகமாக மாற்றக்கூடிய கிரகம் எவை என்றால் 5ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சந்திரன், அதுபோல் 9ஆம் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய். ஆதிபத்திய ரீதியில இந்த மீன லக்னத்திலே பிறந்தவரை சந்திரனும் செவ்வாயும் தான் யோக ஜாதகங்களாக மாற்றுகிறது. அப்ப சுய ஜாதகங்கள்ல சந்திரனும் செவ்வாயும் ஸ்தான பலத்தை இழக்கக்கூடாது, ஸ்தான பலத்தை பெற்றுதான் இருக்கணும் மீன லக்னத்துல ஜனனித்தவருக்கு. அப்படி மீன லக்னத்தில் பிறந்து ஏதாவது ஒரு கிரகம் வளர்த்தாலும் அவர் யோக ஜாதகம் தான். 2 கிரகம் வளர்த்தா அதீத யோகங்களை தசாபுத்திகள் அனுபவித்து விடுவார். சமூகத்துல எத்தகைய பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் அவருடைய வாழ்க்கை பயணம், மகனாகவோ மகளாகவோ யாரோ ஒரு பொருளாதாரத்திற்கு கீழ் இருப்பவருக்கு இருந்தாலும் சரி, ஜாதகர் மிகப்பெரிய வளங்களை பெற்று சமூகத்துல வந்துருவார். ஒருவேளை சந்திரன் செவ்வாய் 2மே வலு வந்துருச்சு, மீன லக்னத்துல பிறந்துட்டீங்க, ஜாதகர் எத்தகைய செல்வ வளங்கள் பொருந்திய நபருக்கு மகன்மகளாக பிறந்தாலும் வாழ்க்கையில் சிரமதங்களை அனுபவிப்பார், பெரும் வெற்றியை ஜோபிக்க முடியாத நிலை இருக்குன்றத உறுதிப்படுத்துறோம். இந்த பதிவுல நாம் மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் எந்த கிரகங்கள் அந்த ஜாதகரை யோக ஜாதகங்களாக மாற்றுகிறது, அந்த கிரகங்கள் எப்படி இருக்கும் பொழுது ஜாதகர் யோகத்தை அனுபவிக்கிறார், எப்படி இருந்தால் அந்த ஜாதகர் யோகங்களை அனுபவிக்க முடியாத நிலை இருக்குன்றத இந்த பதிவுல தெளிவாக பார்த்தோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.